ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சின்ன அரிசி ரிவ்யூ பார்க்கலாம். நாங்கள் ரீசெண்டாக நம்ம மதுரை மீனாட்சி ஸ்டோரில் வந்து மணச்சநல்லூர் பொன்னி ரைஸ் வாங்கினோம். அந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணா அண்டு கதர் பிராண்டோட இது கொஞ்சம் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, நம்ம ஊரோட ஃபீல் இருந்தது. அதனால் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த அண்ணாவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கர்நாடகா பொன்னி மாதிரி மணச்சநல்லூர் பொன்னி ரைஸும் ஒரு ஃபேமஸான பிராண்ட் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த டைம் இது வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். இந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஒல்லியாக நீளமாக இருக்குது. இது வந்து அன்னபூர்ணா ரைஸ், கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக கொஞ்சம் குண்டாக தானே இருக்குது. கதர் பிராண்ட் எப்படின்னா ஒரு விசிலில் இப்போல்லாம் குலைய ஆரம்பிச்சிடுது. முன்னாடி நல்லா இருந்தது, ஆனால் அது ஒரு விசிலே குலையுது. அன்னபூர்ணாக்கு அதுக்கடுத்து அதனால தான் அன்னபூர்ணாக்கு மாறணும். அன்னபூர்ணாவுமே நல்லா இருந்தது. இப்போ ரீசெண்டாக வாங்கின அரிசியில் வந்து 2 விசிலில் அது குலையுது. என்னென்னு தெரியல, ரொம்ப பழைய அரிசியாக என்னென்னு தெரியல. சரி, இந்த டைம் நம்ம இந்த மணச்சநல்லூர் ரைஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும், நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லவும் தான் வாங்கினோம். இதுவுமே ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவும் வச்சு 2 விசில் தான் விட்டேன். ஆனால் குலையவே இல்லை. ரைஸும் நல்லா வெந்திருக்கு, நல்லா நீளமாகவும் இருந்தது. டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம ஊரோட டச் அதில் இருந்தது. சாப்பிடும்போது நல்லா இருந்தது. கண்டிப்பாக டேஸ்ட் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அந்த அன்னபூர்ணா ரைஸ் எப்படி குழஞ்சிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது ஒரு அன்யூஷுவலான வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணது கிடையாது. இது என்னோடய 2வது பையனோட அட்ராசிட்டி. அவன் வந்து இந்த பிறந்து 1 இயர் ஆகுதுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவன் பிறந்ததுலேருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் நைட்டு வந்து தூங்குனதே கிடையாது. நைட்டு வந்து எங்களை ஒரு 2-3 மணி நேரம் தொடர்ந்து தூங்க விட்டதே கிடையாது. இப்போ வரைக்கும் ஸ்டில் அப்படியே தான் இருக்கான். இது வந்து எங்கள் அம்மா ஒரு சிலருக்கு தெரியும். ரெகுலராக நான் யார் கூட பேசிகிட்டு இருக்கேன்னா அவங்க எல்லாேருக்கும் தெரியும். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். 1 மணிக்கு தூங்கினான், 7 மணிக்கு எழுந்திரிச்சு 1 மணிக்கு தூங்கினவன் திருப்பி 3 மணிக்கு மேலே எழுந்திரிச்சிட்டான். அந்த 2 மணி நேரம் தான், நைட் டைமில் மட்டும் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுந்திரிச்சிருவான். இந்த மாதிரி பண்ணி இப்போது மார்னிங் ஆயிடுச்சு, விடிய போகுது. 1-6 ஸ்கூல் கிளம்புற டைமும் வந்துடுச்சு. ஆனால் ஸ்டில் அவன் தூங்கவே இல்லை. மாற்றி மாற்றி ஆட்டி விட்டு கை தான் வலிக்குது. அதனால் உட்காந்துட்டோம், டயர்டாகி உட்காந்துட்டோம். நைட்டு தூக்கவும் இல்லையா, அதனால் உட்காந்தாச்சு. இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கான். எல்லா நாளும் இப்படி தான் போயிட்டுருக்கு எங்களோட நாள். இதனால் நைட் சரியாக தூக்கமும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கிறதுனால எங்களால் யூடியூப்லேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது. இது கூடிய சீக்கிரம் மாறும்னு நினைக்கிறேன்.